ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த கதையோட சாராம்சம் உங்களுக்கு புரியும். சரியா? ஒரு டவுன் பஸ்ஸில் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பெண் ஒரு ஆண் போகிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அதில் ஒரு பெண் ஒரு ஆண், தலைவன் தலைவி. இந்த 2 பேருக்கும் சின்னதாக ஒரு காதல் இருக்குது. ஆனால் ஆணும் சொல்லிக்கல, பெண்ணும் சொல்லிக்கல. 2 பேருக்கும் அந்த காதல் வந்து அவங்களோட கண்களில் வந்து அந்த காதல் வந்துட்டு பரிமாறிக்கிறாங்க. உங்களுக்கு 90s கிட்ஸை பற்றி தெரியும். ஆணும் வந்துட்டு போய் தைரியமாக காதலை சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டாங்க. பெண்ணும் வந்துட்டு ஆண்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆணுக்கு பயம், ஆனால் அந்த பொண்ணுக்கு வெக்கம். இதனால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு நீண்ட நாட்களாக இந்த கண்கள்லேயே பேசுகிற அந்த பாஷை தான் 90s கிட்ஸுக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தினமும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க காதலை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ண நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பாட்டு வருது. தினம் தினமோ நினப்பு வளைக்கிறதே என்ன. இந்த காதலர்களோட எண்ண ஓட்டங்கள், எண்ணத்தின் வண்ணங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடுதலை பார்ட் 2 படத்துலேருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, குறிப்பாக 90s கிட்ஸ்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டோட வேல்யூவும் அந்த பாட்டோட சாராம்சமும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அனிருத் போடுற அந்த இறைச்சலான சத்தத்தை தான் இசை, மியூசிக் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு ஒரு கூட்டமே இருக்கு. ஏன்னா வேற வழி இல்லை. அவர் ஒருத்தர் தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் இசையை கொடுக்கலனாலும் எதையாச்சும் தட்டி வந்துட்டு மெருகேற்றி விட்டுறாரு படத்தைன்னு சொல்லலாம், பாடல்களையும் சொல்லலாம். அடுத்து இன்னொன்று என்னன்னா, இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்துட்டு அனிருத்தோட மியூசிக்ல அடாப்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த இறைச்சல்லையும் அந்த சத்தத்துலையும் அந்த டொக்குன்னு தட்டுறதுலையும் அவங்க வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கானா பாடல்களில் வந்து அதிகமாக அடாப்ட் ஆயிட்டாங்க இவங்க 2K கிட்ஸ் வந்து. அது வேற வழி இல்லாமல் 90s கிட்ஸும் இதை கேட்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நமக்கு நீண்ட நாட்களாக ஒரே ஒரு ஏக்கம், மறுபடியும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தில் நம்மளை வந்துட்டு மகிழ வச்ச அந்த மாதிரி இசை நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா, இனி வந்துட்டு அவ்வளோதானா, அந்த சகாப்தம் அதோட முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு சாங்கை வந்துட்டு இளையராஜா அவர்கள், இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பாட்டை நம்மளுக்கு வந்துட்டு நம்ம காதுகளுக்கு இனிமையான ஒரு விருந்து கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் விடுதலை பார்ட் 2ல வந்து தினம் தினமும் நினப்பு வளைக்கிறதே என்னை தொலைக்கிறது என்ற பாட்டு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஏறக்குறைய ஒரு 200 தடவை கேட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இளையராஜா அவர்களோட அந்த ஒரிஜினல் சாங்கை ஸ்டாப் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் இளையராஜாவோட சாங்ஸே நம்ம வந்துட்டு நிறையா டைம் கேட்கறதில்ல, அதுவே கேட்டு ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதில்ல. ஆனால் முழுக்க 90ஸ்ல ஒரு சாங்கை போட்ட மாதிரியே ஒரு சாங்கை வந்துட்டு நமக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காருன்னா அது இந்த சாங்கு தான். ஏன்னா ரிப்பீட்டட் மோடில் இது வரைக்கும் அந்த பாட்டை வந்துட்டு யாரெல்லாம் கேட்டாங்களோ முத தடவை கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் கேட்க அது உங்களுக்கு காதை விட்டு போகவே போகாது. அப்படி ஒரு சாங்கை வந்துட்டு நமக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் குறிப்பான ஒரு இடம் வரும். முத சரணத்தில் வந்துட்டு ஒட்டி கிட்ட சிட்டு 2 ஒன்ன சுத்தி 1 வரும் முத்தமழ வானம் கொட்டும் ஏதமாக. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த ஒரு செகண்ட் நமக்கு வந்துட்டு மறுபடியும் 90s அந்த டேஸ்க்கே நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இசை விருந்தை வந்துட்டு நமக்கு அப்படியே அள்ளி படைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இளையராஜா அவர்கள் மேல வந்து நமக்கு அரசியல் ரீதியா நிறைய விமர்சனங்கள் இருக்கு, நிறைய வந்துட்டு கேள்விகள் இருக்கு. இதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க இசையை மட்டுமே மனசுல வச்சு நம்ம அந்த பாட்டை பார்த்தோம்னா முழுக்க ராஜா சார் வந்து நம்ம வந்துட்டு இசை ஞானி, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர் தான் ஞானி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை வந்துட்டு நமக்கு விருந்தா கொடுத்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த பாடல்கள் வந்து வர்ணிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகள் இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டாரு. இன்னொன்று என்னன்னா, ராஜா சாரோட பாடல்கள் எப்பவுமே ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதை இந்த பாடலில் இல்லாமல் போனது நமக்கு சில நெருடலாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கவிதை இல்லாமலேயே அந்த கவிதை கொடுக்குற சுவாரஸ்யத்தை இவர் அந்த வார்த்தைகளே கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. விடுதலை படத்தை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதில் தரமான சம்பவங்களும் நிறைய இருக்குது. அதை நம்ம முழுசாக ஒரு வீடியோ மேட் பண்ணலாம்.
இப்போதைக்கு இந்த பாடலை பற்றி நிறைய பேசணும்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு இந்த பாட்டுக்காகவே ஒரு வீடியோ மேட் பண்ணிட்டோம். இன்னும் இன்னைக்கும் என்னைக்கும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இளையராஜா சாரை மாதிரி மியூசிக் போடுறதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அவரோட ஜானரில் அந்த மெலோடியை கொடுக்கறதுக்கு. ஏன்னா நீங்கள் உடனே சொல்லலாம் ஏஆர் ரஹ்மான் இருக்கார், இன்னும் யார் யாரோ இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஜானரில் அப்படிப்பட்ட ஒரு மெலடிஸை கொடுக்கறதுக்கு ராஜா சாரை தவிர இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் யாராலையும் முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ராஜா சார் சொல்லுவார், யாரும் வந்துட்டு காப்பி அடித்து நீங்கள் வந்துட்டு பாட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு எல்லாருமே அந்த இளையராஜா சாரோட இன்னைக்கு எல்லாருமே ராஜா சாரோட பாடல்கள் இருந்து ரெஃப்ரெசண்ட்டாக எடுத்தால் தான் ஒரு மெலடியாக உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அவர் வந்துட்டு காப்பி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம வந்துட்டு அதில் முழுக்க வந்துட்டு வன்மம்னு சொல்லிட முடியாது. அதனால் ராஜா சார் தான். இன்னும் இது போல் வந்துட்டு நிறைய பாடல்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னமும் ராஜா சாரை நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா நம்ம அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு அனுபவசாலிகளோ பெரிய ஆளுங்களோ கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி. நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையானவர். நீங்கள் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு பிடிக்காத ஒட்டாத சேராத ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கின்னு நீ கூடிய சீக்கிரமே விலகி வந்தால் உங்களை கொண்டாடுற இந்த கூட்டம் உங்களை தெய்வமாகவே கும்பிடும். நன்றி.